சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தா வந்து தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க இறந்த மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க. அவங்க நைட்டே லெட்டர்லாம் எழுதி வச்சிடுறாங்க. தமிழும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த மாதிரி கிடக்கவும் ஒட்டுமொத்த குடும்பமும் அப்பத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை தொட்டு பார்த்து அப்பத்தா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காங்க அப்படின்னு அப்பத்தாவுக்கு இறுதி சடங்குக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. இங்கே எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஊரில் எல்லாத்துக்கும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அமைச்சரோட அம்மா வெள்ளத்தாயி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஊரே திரண்டு வந்து ராஜாங்க வீட்டில் அழுதுகிட்டு இருக்கு. அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவுக்கு இறந்தவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அப்பத்தாவை நடு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. வெளியே பார்த்தா ஒப்பாரி ஒயிலாட்டோ மயிலாட்டோ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்பத்தா வந்து சரியா வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவோட டிராமால கருப்பு இருக்காரு. கருப்புக்கு தெரியும் அப்பத்தா சாகலை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து அப்பத்தா மேல துணியை போட்டு அதான் நீ அப்பப்போ அசைகிற கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் உடனே அப்பத்தா சொல்லுது, ஏய் எனக்கு தெரியும்டா தமிழ்ச்செல்வி எங்க எல்லாம் வந்து தேவையில்லாமல் அழுதுகிட்டு கிடக்காளுக, இந்த தமிழ் எங்கே தான் போனான்னு தெரியலை அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், இருங்க அம்மாச்சி அப்போ தமிழ்கிட்ட நான் சொல்லி வர சொல்கிறேன் அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. இங்கே பார்த்தா என்ன இந்த கருப்பு அப்பப்போ அப்பா மேலே துணியை போட்டு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சாவித்திரிக்கு சந்தேகம் வருது. என்ன கருப்பு இறந்த எங்கள் அம்மா மேலே துணியை போட்டு என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த சாவித்திரி கேட்குது. ஐயோ கண்டுபிடிச்சிருச்சு போலையே. இல்லை சின்னம்மா அப்பத்தாவை நினச்சி தான் எனக்கு என் கூடவே தாய்க்கு தாயாக இருந்துச்சு, இப்படி போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு கருப்பு வந்து அப்படியே நடிச்சுட்டு போயிடுறாரு. இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு, என்னடி இந்த கிழவி பொசுக்குன்னு செத்து போச்சு, நம்ம இதை சாக்கா வச்சு வீட்டுக்குள்ளே போயிடணும், நாடகத்தை போடு அழுகிற மாதிரி அப்படின்னு இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் சேர்ந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்பத்தாவை பார்த்து கதறாங்க, அம்மாச்சி என்னை விட்டு போயிட்டீங்களே அம்மாச்சி, என் வயிற்றுல ஒரு உசுறு வளருது, அதை கூட பார்க்காம நீங்கள் போயிட்டீங்களே அம்மாச்சி, எப்போ பார்த்தாலும் பேரை விட்டு வாரிசு வாரிசுன்னு சொல்லுவீங்களே, இப்படி என்னையும் என் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மாச்சி, இனிமே எனக்கு யார் அம்மாச்சி இருக்கா இந்த வீட்டில் அப்படின்னு அப்பத்தாவுக்காக தமிழ் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் வசந்தியும் வர்றாங்க. ஏம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, ஏமா எங்களெல்லாம் விட்டு போனீங்க, என் பிள்ளையும் விட்டு இப்படி போயிட்டீங்களேம்மா, என் பிள்ளைக்கு இருந்த ஆறுதலே நீங்கள் தானம்மா அப்படின்னு வசந்தி வந்து வீட்டில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சாவித்திரி வந்து, ஏய் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சாவித்திரி கேட்குது. உடனே ராஜாங்கம் வந்து, நிறுத்து சாவித்திரி வந்துட்டு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து சாவித்திரியை சத்தம் போடவும் வசந்தி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கருப்பு வந்து அப்பத்தா ரூமுக்கு போயிட்டு அப்பத்தா எழுதின லெட்டர் எடுத்துட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட காட்டுறாரு. மாமா இங்கே பாருங்க மாமா, அம்மாச்சி இறந்து போகும்போது ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு காட்டவும், என்ன கருப்பு சொல்ற அதை எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அதில் பார்த்தா நான் சாக போகிறேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன், அப்போதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அந்த கடிதத்தில் எழுதி வச்சிருந்த பார்த்துட்டு ராஜாங்க தலையில அடிச்சு அழுகிறாரு. சேதுவும் அழுகிறாரு. அப்பத்தான் என்னை விட்டு இப்படி போயிட்டு அப்பத்தா நேத்தே நீ சொன்ன, நான் தான் உன்னிட்ட கோவமா பேசிட்டேன் அப்படின்னு சேதுவும் அழுகிறாரு. தமிழும் அழுகிறாங்க. இதை நினச்சி ஐயோ அம்மாச்சி நேத்தே சொன்னாங்களே, நம்ம இதை கேட்காம போயிட்டோமே, அம்மாச்சி எடுத்தெறிஞ்சு பேசிட்டோமே அப்படின்னு தமிழ் ஒரு பக்கம் அழுகிறாங்க. என்னங்க செய்யறது இப்போ அப்படின்னு மோகனா கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை மோகனா அப்படின்னு ராஜாங்கமும் அழுகிறாரு. அப்புறம் தமிழ் வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சேது வந்து தமிழை பார்த்துட்டு வேகமா போய் தமிழை பிடிக்கிறாரு. ஏய் என்னாச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து வேகமா தமிழை போட்டு எழுப்புறாரு. தண்ணியெல்லாம் துளிச்சு பார்க்குறாரு. தமிழ் அசைவே இல்லாம இருக்காங்க. அப்புறம் என்னடி இது, இவே பொண்டாட்டி மேல பாசம் இல்லைன்னு சொல்றான், ஆனா பாரு இவ மயக்கம் போடவும் முதல் ஆளா வந்து நிக்கிறான், இவ்வளவு துக்கத்திலையும் பொண்டாட்டி மேல கண்ணா இருக்கான் பாரு அப்படின்னு இந்த சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. விடு சேது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சாவித்திரி சொல்லுது. அதெல்லாம் இல்லத்த நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு தமிழை வந்து சேது வந்து அப்படியே கையில தூக்குறாரு. அப்பத்தா வந்து இதை பார்த்துட்டு சந்தோஷத்துல எந்திரிச்சிருச்சு. அப்படி போடுறா பேராண்டி, இதுதான்டா அவன் மேல இருக்கிற பாசம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்பத்தா வந்து தான் இறந்ததை மறந்துட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிருது. வந்தவங்களாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது இது, ஐயோ எல்லாரும் ஓடுங்க, இறந்து போனாமா எந்திரிச்சு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ராஜாங்கமும் அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அப்பத்தா வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்படி மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து அப்பத்தாவை பார்க்குறாரு. என்னது இதெல்லாம் அப்படின்னு ராஜாங்க கேட்கவும், ஐயா ராசாங்கம் என்னை மன்னிச்சிரியா, நான் தமிழ்ச்செல்விகிட்டையும் சேதுகிட்டையும் எவ்வளவோ கேட்டேன், 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேரும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. ஆனால் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு கடிதாசியை எழுதி வச்சுட்டு இப்போ வரையும் நான் செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பத்தா வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. தமிழை வந்து சேது வந்து தண்ணி தொளிச்சு எழுப்பவும் தமிழும் எந்திரிச்சிடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்கும்போது அப்பத்தா நிற்கிறாங்க. அப்பத்தாவை பார்த்துட்டு தமிழ் வந்து வேகமாக கட்டி பிடிச்சி, அம்மாச்சி உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அம்மாச்சி, என்ன அம்மாச்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டி, நீ விழுந்ததும் உன் புருஷன் ஓடி வந்தான் உன்னை பார்க்கறதுக்காக. முதலாளா அவன் தான் உன்னை தாங்கி பிடிச்சான். இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு 2 பேரும் என்னடானா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிருமா இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான் என்னோட ஆசை. நீ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அப்பத்தா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அப்பத்தா சொல்லி அழுகிறாங்க. ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துடுது. என்னம்மா இது, இப்படி ஊரே வந்திருக்கு, ஊர்ல உள்ளவங்களாம் என்னை என்னம்மா நினைப்பாங்க, நீ பாட்டில் சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ரொம்பவே கோவமா அப்பத்தாவை அடிக்க போறாரு. தமிழ் ஓடி வந்து, மாமா அம்மாச்சி எதுவும் சொல்லாதீங்க மாமா, அம்மாச்சி நேற்று எங்ககிட்ட கேட்டாங்க, நான் தான் இந்த மாதிரி அவரோட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டேன், தெரியாம பண்ணிட்டாங்க மாமா, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க மாமா, மன்னிச்சுக்குங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அப்பத்தாவுக்காக பேசுறாங்க. இங்கிட்டு பார்த்தா இந்த சாவித்திரி வந்து, அடியே என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னம்மா நீயும் இவளுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இப்படி ஏமாத்திட்டு வந்து நிக்கிற, நீ செத்து போயிட்டதா நினைச்சு நாங்களா எப்படி அழுதுகிட்டு இருந்தோம் பார்த்தேல அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லுது. பார்த்தேடி, அங்கிட்டு போய் டீயை குடிக்கவும் கலரை குடிக்கவும் சாப்பாடு சாப்பிடவும் ஒரே கொண்டாட்டம் தான் போலையே, நிறைய சொத்து கிடைக்க போகுது நகை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச போலையே, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடி, உன்னைய பார்த்தா அம்மா செத்த கவலையே இல்லை உன் மூஞ்சியில அப்படின்னு இங்க அப்பத்தா வந்து சாவித்திரியை நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா என்னம்மா பேசுற, எப்ப பார்த்தாலும் இந்த தமிழ்ச்செல்வி எதனா நீ தலையை தூக்கி வச்சு ஆடுற அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லுது. ஆமாண்டி நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு இங்க அப்பத்தா சொல்லவும், உடனே ராஜாங்க கேட்குறாரு, என்னம்மா செய்ய சொல்ற இப்ப அப்படின்னு சொல்லவும், தமிழும் சேதுவும் எப்பவும் போல இந்த வீட்டில் சேர்ந்து வாழணுயா, அதுக்கு நீ தான் சேதுவை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தா சொல்லவும், ராஜாங்க வந்து சேதுவை பார்க்குறாரு. என்னையா சொல்ற, அம்மா உனக்காக அது எவ்வளவோ பெரிய காரியத்தை செஞ்சு வச்சிருச்சு, நீ அம்மாவுக்காக தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்றியா அப்படின்னு ராஜாங்க வந்து சேதுக்கிட்ட கேட்குறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.